திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிரும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடமடை உடுத்து வளருமன்றே. ராவணனை மடக்கிய பாலகன். முன்னர் காலத்தில் இலங்கை வேந்தனான ராவணன் வானத்தை தொடர்ந்து கைலாயமலைக்கு சென்று கைலாசநாதரை குறித்து அரும்பெரும் தவம் செய்து கொண்டிருந்தான். விரிசடையில் கொன்றையும் பிறையையும் சூடிய சிவலோகநாதன் ராவணன் எதிரே காட்சியை அளித்து நீ விரும்பும் வரங்களை கேள் என்றார். ராவணன் அப்பெருமானை பலமுறை வலம் வந்து போற்றி துதித்து கண்ணுதல் பெருமானே, கங்கரா, சொற்கலோகம் முதலான உலகங்கள் அனைத்தும் அழிந்து போகும் காலத்திலும் என்னுடைய இலங்காபுரி மட்டும் அழியாமல் என்றென்று நிலைத்திருக்கும்படி எனக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்டான். சிவபெருமானும் அதற்கு இசைந்து ஒரு சிவலிங்கத்தை அவன் கையில் கொடுத்து, ராவணா, இந்த சிவலிங்கத்தை உன்னுடைய இலங்கா பட்டணத்துக்கு பிரதிஷ்டை செய்து அதை பக்தியோடு நீ வழிபட்டு வந்தால் உன் கோரிக்கை நிறைவேறும். ஆனால் இந்த லிங்கத்தை உன்னுடைய நகரத்திற்கு எடுத்து செல்லும் போது சித்த சுத்தியோடு வாகனத்தின் மீது ஏறாமல் கால்நடையாகவே செல்ல வேண்டும். அவ்வாறு வழி நடந்து செல்லும்போது இக்காரணத்தையும் கொண்டு இந்த லிங்கத்தை உன் கையிலிருந்து பூமியில் வைக்கக்கூடாது. மாறாக பூமியில் வைத்துவிட்டால் லிங்கம் மீண்டும் உன் கைக்கும் அகப்படாமலே போய்விடும். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என்று கூறி மறைந்தார். ராவணன் குதூகலம் பொங்க சிவபிரான் தந்த சிவலிங்கத்தை பயபக்தியோடு கையில் ஏந்தியவாறு எண்ணற்ற காடு மலை வனாந்திரங்களை எல்லாம் கடந்து சென்று கடல் நடுவே உள்ள தன் இலங்காபுரியை பட்டணத்தை நோக்கி கால் கடுக்க நடந்து சென்று அந்த சிவலிங்கத்தை ராவணன் இலங்கைக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை செய்ய யோசித்தான். அந்த சிவலிங்கத்தை ராவணன் இலங்கைக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வருவானால் எக்காலத்திலும் அவனது தலைநகரோடு அவனும் அழியவே மாட்டானே. அவனால் என் அமர குலத்திற்கல்லவா தீவினை வந்து சூழும். இனி இதற்கு என்ன செய்வது என்று யோசித்து பயந்தான் இந்திரன். பிறகு அவன் 30 முக்கோடி தேவர்களோடும் புறப்பட்டு கைலங்கிரியை அடைந்து அங்குள்ள விக்னேஸ்வரன் திருவடிகளை கும்பிட்டெழுந்து தெய்வ கங்கையால் அம்மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்து கற்பக மலர்களால் அர்ச்சித்து அவரை பலவாறாகவும் துதித்து நின்றான். பிள்ளையார் புன்முறுவல் பூத்து, இந்திரனே, நீ எதை உத்தேசித்து என்னை நாடி வந்தாய் என்று கேட்டார். ராவணன் தவம் செய்து சிவபெருமாண்டத்திலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கண் கையில் வாங்கியிருக்கிறான். அதை வழியில் வைக்காமல் தன் இலங்காபுரிக்கு கொண்டு போய் வைத்த வழிபாடு வந்தால் அவனுக்கு என்றென்றும் அழிவே ஏற்படாதாம். ஆகவே அவன் இலங்கையை அடைவதற்கு முன்பே வழியில் ஏதாவது ஒரு விக்னம் உண்டாக்கி லிங்கத்தை தரையில் வைக்கும்படி செய்ய அவனால் தேவர்களும் தொலையாதபடி காப்பதற்கு உதவும் என்று இறங்கினான். கணேசர் உடனே ஜலத்துக்கு அதிபதியான பர்ணதேவனை கூப்பிட்டு, வருணனை உடனே சென்று இலங்காபுரியை நோக்கி போய்கொண்டிருக்கும் ராவணனின் வயிற்றில் நீரை நிரப்பி ஜல உபாதையை உண்டாக்கிவிடு என்றார். வருணனும் அதன்படியே ராவணனின் வயிறு முட்டும் அளவுக்கு நீரை நிரப்பி விட்டான். உடனே பிள்ளையார் ஒரு பிராமண சிறுபையனின் வடிவம் எடுத்து ராவணன் எதிரில் நடந்து சென்றார். அச்சமயம் ராவணன் தன் வயிற்றில் ஜல உபாதையை பெருக்க முடியாமல் நீர்களிக்க வேண்டும் என்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டு தவித்தான். தன் கையில் வைத்திருக்க சிவலிங்கத்தை கீழே நிலத்தில் வைக்கக்கூடாது என்ற சிவபெருமான் கூறிய கட்டளையை நினைத்து வேறு வழியொன்றும் தோன்றாமல் திணறினான். அச்சமயம் தன் எதிரில் வந்து கொண்டிருந்த பிராமண பாலகனை கண்டதும் அவன் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இனிமையாக பேசி, அடே தம்பி, எனக்கு அவசரமாக நீர் கழிக்க வேண்டும். நான் போய் சேர வேண்டிய நகரமோ வெகு தொலைவில் இருக்கிறது. ஆகையால் நான் நீர் கழித்துவிட்டு வரும் வரையிலும் என் கையில் உள்ள இந்த சிவலிங்கத்தை தரையில் வைக்காமல் உன் கையிலேயே வைத்து கொண்டிரு என்று சொன்னான். அதற்கு பிராமண பையன், நானோ சிறு பிள்ளை, என்னால் இந்த சிவலிங்கத்தை அதிக நேரம் கையில் வைத்து கொண்டிருக்க சக்தி இராது. நீங்கள் மிகவும் கெஞ்சி கேட்பதனால் நான் இந்த லிங்கத்தை என் கையில் கொஞ்ச நேரம் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இதை தூக்கி கொண்டு அதிக நேரம் நிற்க முடியாதபடி கை வலித்தால் நான் உங்களை 3 முறைகள் கூப்பிடுவேன். அதற்குள் நீங்கள் திரும்பி வந்து இதை உங்கள் கையில் வாங்கி கொண்டு விட வேண்டும். இல்லாவிட்டால் இதை தரையிலேயே வைத்துவிட்டு என் வழியே போய்விடுவேன் என்று சொன்னான்.
ராவணனும் அதற்கு சம்மதித்து அந்த பையனின் கையில் சிவலிங்கத்தை கொடுத்துவிட்டு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் சென்று நீர் கழிக்கலானான். அவன் அப்பால் சென்றதுமே அந்தன சிறுவன் விநாயகர் 3 முறை கூப்பிட்டு விட்டு ராவணன் திரும்பி வருவதற்குள்ளாகவே சிவலிங்கத்தை பூமியில் வைத்து விட்டார். ராவணன் விருந்தோடி வந்து சிவலிங்கம் நிலத்தில் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு மனம் பதவதைத்தான். பிறகு அதை தன் மலை போன்ற இரு கைகளினாலும் பூமியிலிருந்து கெல்லி எடுக்க முயன்றான். ஆனால் சிவலிங்கத்தின் அடிப்புறமோ பூமிக்குள் அழுந்தி ஊடுருவி கற்பரசிகளைப் போல ராவணனின் கைப்பிடிக்குள் சிக்கி வராமல் சிறிதும் அசைவற்றிருந்தது. நிலமும் அதை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தது. அதனால் ராவணன் அடைந்த மனவருத்தம் சொல்லி முடியாது. அவன் மீண்டும் விடாமுயற்சியோடு இரு கைகளும் நோக அதை வலிவுடன் பிடித்து இழுக்கும்போது அந்த சிவலிங்கம் பசுவின் காது போல் குலைந்து ஒளி வீசியது. அக்காரணத்தால் வானூரும் வையகத்தாரும் அந்த இடத்தை கோகர்ணம் என்று அழைக்கலானார்கள். கோகர்ணம் என்பது பசு, கர்ணம் காது. பசுவின் காதை போல குழவிப்பட்ட சிவலிங்கம் உள்ளதால் அந்த புண்ணிய தலத்திற்கு கோகர்ணம் என்ற பெயர் வழங்குகிறது. அத்தலம் துருவ தேசத்தில் அமைந்திருக்கிறது. விநாயகர் அத்தலத்தில் அச்சிவலிங்கத்தை வைத்ததால் அது விநாயகலிங்கம் எனவும் வழங்கப்படுகிறது. ராவணன் எவ்வளவு முயன்றும் அந்த சிவலிங்கத்தை கையில் எடுக்க முடியாமல் போகவே, அடையப்பா இது மகாபலம் வாய்ந்தது என்று கூவினார். அதனால் அச்சிவலிங்கத்துக்கு மாபல லிங்கம் என்று மற்றொரு பெயரும் வழங்குகிறது. அந்த லிங்கத்தை பூமியில் வைத்த பிராமண சிறுவன் மீது ராவணன் அடங்காத கோபம் கொண்டு அவன் தலையில் ஆத்திரத்தோடு ஓங்கி குட்டினான். உடனே பிராமண பையனாக இருந்த கணேசர் ஸ்ரீய படிவம் எடுத்து தம் தும்பி கையால் ராவணனை தூக்கி அவன் தலை வானத்து ஓட்டில் முட்டும்படி மேலே எறிந்து தம் கால்களால் அவன் பாதாள லோகத்தில் அளந்தும்படி தள்ளியும் பந்தாடினார்கள். அதனால் ராவணனின் உடம்பில் உள்ள எலும்புகளுக்கெல்லாம் தளர்ந்து சதுராடின. அதை ராவணனால் பொறுக்கவே முடியவில்லை. மரண வேதனை போல் உடனே எங்கும் பொறுக்க முடியாத வலி கொண்டான். அதனால் அவன் கூச்சலிட்டு விநாயகப் பெருமானை தொழுது, கருத்தனை அடியேன் செய்த பிள்ளைகளை மன்னித்தருள வேண்டும். என்னை மேலும் வாட்டி வதைக்காமல் கருணை கொண்டு எனக்கு உயிர் பிச்சை தந்தருள வேண்டும். தங்களுக்கு அடியேன் சரணம் என்று வேண்டி ஓலமிட்டார். பிள்ளையார் புன்னக புரிந்து அவனுக்கு உயிர் பிச்சை அளிக்கும் வண்ணம் தமது கடைக்கண் பார்வையை அவன் மீது செலுத்தி அவனை தம் தும்பிக்கையின் பிடியிலிருந்து பூமியில் விட்டார். ராவணன் நறுமண மலர்களால் அவர் திருவடிகளை அர்ச்சித்து வேதாகமங்களால் போற்றி துதித்தான். விநாயகர் அவனை நோக்கி, ராவணா, என் தலையில் முன்பு நீ எவ்வாறு குட்டினாயோ அதேபோல் உன் தலையிலும் இப்போது குட்டிக்கொள் என்று கட்டளையிட்டார். உடனே ராவணனும் தன்னுடைய தலையில் ரத்தம் ஒழுகும்படியாக பலமாக சூட்டி கொண்டான். அதை கண்ட கணேசர், இவ்வாறு நம்மை கண்டவுடன் யாராவது தலையில் குட்டிக்கொள்வார்களானால் அவர்களின் துயரங்களை எல்லாம் துடைப்போம் என்று கூறிவிட்டு அவனுக்கு வேண்டிய பல வரங்களையும் கொடுத்துவிட்டு மறைந்தார். அதன் பிறகு ராவணன் அளவற்ற மகிழ்ச்சியுடன் தனது இலங்காபுரியை அடைந்தான். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்தனமுன் நின்றான் யாவன். தங்கு கடற்பு விவரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே.